இருக்க விடுவா. அப்பதே இவகிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும். இல்ல வாத்தியா இழுத்துக்கு போயிர மாட்டா. நீங்க இமிட்டு நேரமா அழைச்சிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன பேசாம இருக்கீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லட்டி மாறி காலையில இருந்து உடம்புக்கு முடியல. எந்திரிச்சு நடக்க முடியல. கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது. நேத்து நூறுன வேலையில மனு சமக்க விட்டான்வல. அதே ரொம்ப அவ்வளவு அசதியா இருக்கு. வயசாகி போச்சுல. அதனால இன்னைக்கு நான் வரலடி. நீ மட்டும் போயிட்டு வா ஒரு நாளைக்கு. நீ காலையில நல்லா தானே இருந்தீங்க. திடீர்னு எப்படி வந்துச்சு இப்படி? கேட்டி ஏன் கிட்ட நான் நாட்டி வர சொன்னேன். இவங்க பேச்சிலேயே தெரியுது எவங்க போய் சொல்லுதாவனே. எதுக்கு இப்படி பண்ணுதாவனு தெரியல. சரி வயசான காலத்துல வீட்டுல இருந்துட்டு போட்டேன். ஏத்தி நான் மட்டும் வேலைக்கு போயிட்டு வரேன். நீங்க சாப்பாடு மதியத்துக்கு நல்லா சூடு பண்ணி சாப்பிடுங்க. கஞ்சி கிஞ்சி வேணுமாத்தே வச்சுட்டு போகட்டா? அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் டி. சமைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னேன். நான் அதவே சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப உடம்பு முடியலன்னா சொல்லுங்கத்தே. ஊசி ஈசி போட்டுட்டு வருவான். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் டி. இப்பதான் பேசட்டும் மாத்திரை வேற குடிச்சேன். அப்பனா சரித்தே கொஞ்ச நேரம் படுத்து உறங்குங்க. அப்பதே உடம்பு வலிலாம் விடும். சரிடி உனக்கு வேற வேலைக்கு நேரம் ஆயிட்டுல. சரி நீ போயிட்டு வா. சரித்தே வரேன். இப்படியோ நம்பிட்டா சொல்லதெல்லாம் சொல்ல வந்துட்டேன். நம்ம சொன்னதுக்கு காதுல விழுந்துருச்சுன்னு தெரியலையே. ஏன்னா சொல்லி சமாளிப்போம். என்னடி சொல்ல மறந்துட்டே சொல்லு. பழைய சாதம் வேணும்டா ஃப்ரிட்ஜ்ல இருக்கு எடுத்து சாப்பிடுங்க. ஏடி என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பழைய சொத்து போட்டே என்ன கொல்ல பாக்குறீ நீ? ஏன் மகன் நீ சாப்பாடு காத்துலயாக்கும்? ஏத்தே இப்படி கோபப்படுத்தீங்க. இல்ல வாய்க்கு ஒப்பாம இருக்குமே. புடிச்ச தண்ணி சாப்பாடு எதுவும் சாப்பிடுவேல ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன்னு சொன்னேன். உங்களை வேணா நான் பழைய சோறு சாப்பிட சொல்வேனா? காலையில காதுல இருக்குதே அத கூட சாப்பிடுங்க. உங்களுக்கு எது விரும்போ சாப்பிடுங்க. சரி நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ முத கிளம்பு. வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுலாம் சொல்லிட்டு கத்த மட்டும் சவுண்ட் குறையாம இருக்கு. நல்லாவே நடிக்கிறாவ. போயிட்டாலான்னு பாப்போம். எம்புட்டு நேரமே இப்படி நடிக்கிறது. அம்மா வரைக்கும் வந்து பைக்ல விடட்டாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ல. நான் நடந்தே போயிடுவேன். இந்த இருக்கு கம்மா. இதுக்கு போய் நான் பைக்ல போனாக்கா ஏங்க உங்க அம்மா இருக்க வேணாம்னு சொல்றாவல. என்ன கொண்டு ஒரு நாளைக்காச்சும் விடுங்களேன். ஏடி என் அம்மா வயசுக்கே நடந்து போறாவ. உன் வயசுக்கு நடந்து போகாம பைக்ல கொண்டு விட பாக்கும். அதெல்லாம் முடியாது. எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டு. ஆமா இது எனக்கே தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உங்ககிட்ட போய் கேட்ட மாதிரி என்ன சொல்லணும். ஆத்தியோட உன் முன்னாடியே ஆத்தல் மௌனி என்ன பேச அவனு கேட்டுக்கே திர்றா. இப்படித்தே உனக்கு அங்க இருந்து காது கேட்டுச்சோ தெரியல. சரி விடுமா. அவ புத்தியா முடித்தேமா. சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வா. ஏடி மாறி வா நேராயிட்டு வா. வந்துட்டேக்க போமா. என்னடி உன் மாமியால காணா? வரலையாக்கா? மாமியாருக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போச்சு. அதே வீட்ல இருக்கேன்னு வரல வேலைக்குன்னு சொல்லிட்டாவ. என்னடி ஆச்சு அவளுக்கு? நல்லா தானே இருந்தா? என்னடி ரொம்ப முடியாம இருக்கா? தேவும் சோட்டால வரலன்னு கவலையா இருக்காக்கா? அதே மொட்டை ஆச்சிருக்குல. நீ வாய் மூடுடி. வயசான காலத்துல அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு நான் கேக்குறேன். உனக்கு காமெடியா இருக்காக்கா? டேய் சும்மா சொன்னேன் டே. எம்மா அவளுக்கு ஒண்ணு இல்ல நல்லா தான் இருக்காவ. சும்மா ஒரு நாளைக்கு படுத்து எந்திரிச்சா சரியா போகும். அப்படியா? சரி நடந்துட்டீங்க நின்னுடா. அட்டை போய் அடிக்கணுமா? அப்படியே போய்டாடா சாமி. சமாளிச்சு அனுப்புறதுக்குள்ள நாம ஒரு வழி ஆயிடும் போல. ஒரு நாளைக்கு எல்லாரும் இப்ப போயிருப்பாங்க. ஊருக்குள்ள ஒத்த ஆளு காணல. ரேஷன் கடைக்காரனுக்கு போன போட்டுட்டு எப்ப கடை திறப்பான்னு கேட்கணும். அப்பதானே நம்ம போய் பொங்கலுக்கு காசு 1000 ரூபாய் வாங்க முடியும். எல்லாரும் போனதால கடையில கூட்டமே இருக்காது. நாமளே முதல்ல வேகமா வாங்கிட்டு வந்துடலாம். இவ மட்டும் வீட்ல இருந்தானா அந்த காசை எப்படியாவது சொல்லி புடிங்கி போடுவா. அதுக்கு வேணும் இதுக்கு வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும். அப்ப நமக்கு செலவுக்கு என்னத்த செய்யறது? மவ எனக்கு காசு ஒரு நாளைக்கு வந்தானா அவளுக்கு கையில கொடுத்து விட காசு 1 ரூபாய் கிடையாது. இவகிட்ட கேட்க முடியுமா? இந்த சிடுமுதிக்கிட்ட ஒரு வேலை சம்பளத்தை அதை கூட விட்டு வைக்க மாட்டா. எனக்கு மசாலா இல்ல மிளகா இல்லன்னு அதையும் காசு புடிங்கி போடுதா. ஒத்த குழம்பு தண்ணி நல்லா வச்சு போட்டதில்ல. இருக்கு காசு எல்லாம் புடிங்கி போடுதா. முதல்ல ரேஷன் கடை திறந்திருக்கா இல்லையான்னு முதல்ல போன போட்டு கேட்போம். இன்னைக்கே வாங்கினாதே நாளைக்கெல்லாம் எப்படியாவது சொல்லி வேலைக்கு இழுத்துக்கு போயிருவா. வயசான காலத்துல என்னென்ன பயந்துட்டு கிடக்க வேண்டியிருக்கு. என் மக்கள் 2 உன் வீட்லயே இருக்கு. அவ பெரிய பண்ணி இங்கதே இருக்குங்க. என்ன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையா கொன்னிக்கு? இல்லக்க இத்தனை நாள் லீவ் விட்டுருந்தானு இல்லையா? யூனிஃபார்ம் எங்கிட்டு கிடக்குன்னு தெரியல. பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே வந்து கழட்டி போட்டு வந்தேன். எங்க கிடக்குன்னு தெரியல. இப்பதான் இன்ன வரைக்கும் தேடிட்டு இப்பதே எடுத்துக்க. யூனிஃபார்ம் இல்லாம கலர் ட்ரெஸ் அப்படி போட்டு விடுறது எனக்கு வீட்டுல இருக்கட்டும் விட்டுட்டேன். அதெல்லாம் பார்த்து கோளார வைக்க வேணுமா நீ? உங்க மக்கள் 2 பள்ளிக்கூடத்து போயிட்டோ. இவங்க மட்டும் வாண்டே வந்து தொல்லை கொடுக்குறாங்களா? கூட்டிட்டு போற வெளியே கூப்பிடுக்க. இருக்கட்டும் பெரிய பண்ணே. அது 2 பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேனா நான் ஒத்தால தானே இருக்கேன். எனக்கு போர் அடிச்சிட்டு இருக்கு. அவங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே. அப்படி அங்கக்க சரிக்கு நான் துவச்சு போட்டு 100 நாளைக்கு போயிட்டு வரேன். இவங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? என்ன விட்டா பிள்ளை இங்கே கூட்டுறவளே. சரி பெரிய பண்ணே நீ மட்டும் சொல்றதுனால பிள்ளைகளை அனுப்பிடுச்சு பாத்துக்க. ஏய் சோனு மோனே உங்க அம்மா வந்திருக்கா வாங்க. அம்மா வந்துட்டியா? அம்மா யூனிஃபார்ம் கண்டு எடுத்துட்டியாமா? இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டல. நீங்க அதை தேடுறதுக்குள்ள நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீ அங்க இருந்து எங்க 2 பேரையும் போட்டு திட்டிக்கிட்டே இருப்ப. எங்களால அதெல்லாம் கேட்க முடியாது. அதுக்கு தான் இங்க வந்துட்டோம். சரி உங்க அம்மா வந்துட்டாவல போயிட்டு வாங்க. சரிதே பாபு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர சொல்லுங்க சரியா? அம்மாக்கு வந்து சொல்ல சொல்லுங்க சரியா? சொல்லுதேன். இப்போ நீ கிளம்புறேடா. அத்தை ரேஷன் கடைக்கு போக போறேன். சரிதே இன்னைக்கு ரேஷன் கடையில போடுதாவளா? நான் வேற இன்னைக்கு 100 நாளைக்கு போன்னு இருந்தேன். இல்லடி பெரிய பொண்ணு எனக்கு தெரியாது. நான் இனிமேல இருந்து பார்க்கணும். அப்படியா? அப்படி போட்டாங்க எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லுதேலா. நான் அப்படியே ஓடி வந்து வாங்கிக்கிறேன். உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பானுல. எனக்கு மறந்துடாம ஒரு போனை போட்டு சொல்லிருங்க சரியா? சொல்லுதேன். இவங்க என்ன வர்றேன். சரிங்க பாருங்கடா நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வீட்டை விட்டு வேற எங்கேயும் போக கூடாது சரியா? வேற டிவி ரிமோட்டுக்கு போட்டு சண்டை ஓட்டிங்க. வந்தோடனே 2 பேரும் குச்சி எடுத்தே வெளிப்பேன்.